கைஸ், அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்காக வழங்கக்கூடிய சேவை அப்படின்னு நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார். ஆனால் நம்ம இன்றைக்கி வெகுஜன மக்கள் அரசியலை விட்டு ஒதுங்கியே நிற்கிறோம். அரசியல் வேண்டாம், அது ஒரு கஷ்டமான பாதை அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்கலாம். ஆனால் உங்களை விட்டு அரசியல் அப்படிங்கிறது ஒதுங்கி நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றைக்கு ஒரு தகவல் படித்தேன். எப்படின்னா, நாகர்கோவிலில் நடந்த சம்பவம். எப்படின்னா, ஒரு அதிகாரி, ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறதா மாட்டி அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை நியூஸ் பேப்பரில் வாசித்தேன். இப்போ இந்த சஸ்பெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே சாதாரணமாகி போச்சு. ஏன்னா அரசு அதிகாரிகள் ஏதாவது ஒரு லஞ்சமோ ஊழலோ ஏதாவது ஒரு தவறு தண்டால் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய தண்டனைகள் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனால் ஒரு தனிநபர் ஏதாவது ஒன்று பண்ணுறாருன்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். இந்த சஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு கேவலமாக தான் பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு, அது பிடிபடுறாரு அப்படின்னா சஸ்பெண்ட், ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வேலைக்கு சேர்ந்து இன்னும் மாட்டாமல் பிடிபடாமல் எப்படி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிக்கிறோம். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கிறவனும் ஒரு பயம் இல்லை, அவனுக்கு ஏதாவது மாட்டிக்கிட்டாலும் நம்மளை சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க, வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, இனிமேல் அரசு பதவி இல்லை அப்படிங்கிற நிலைமை அவனுக்கு வராது அப்படிங்கிறது தான் அவனுக்கு சிந்தனை இருக்குது. ஒரு பயம் அவனுக்கு வேணுமா இல்லையா? ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை தவறாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற போது, சரி இனிமேல் உனக்கு அந்த வேலை இல்லை அப்படின்னு அந்த வேலையை ராஜினாமா, ஒரு வேலையை பதவி இழப்பு அப்படின்னு பண்ணாச்சுன்னா, இது வரைக்கும் அரசு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் இனிமேல் வேலைக்கு திண்டாடக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ ஒரு பயம் உருவாகும். நம்ம இந்த விதி மீறி நம்ம இந்த செயலை செஞ்சாச்சுன்னா இனிமேல் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா எல்லோரும் பயப்படுவாங்க. ஆனால் அந்த சூழல் இங்கே இல்லை. அரசு சேவை, அரசாங்கம் அரசாங்க பதவி மக்களுக்கு சேவை பண்ணதோ இல்லையோ, ஆனால் எப்படியெல்லாம் பணத்தை மக்கள் மத்தியிலேருந்து கறக்கலாம், பாமர மக்கள், பாட்டாளி மக்கள், அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி சுரண்டலாம் அப்படின்னு தான் இந்த அரசு அதிகாரிகள் சிந்திக்கிறாங்களே தவிர, ஒரு கனிவான ஒரு சேவையை யாராவது வழங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இல்லை தான். எப்படி அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி மக்களுடைய தேவையை எப்படி பணமாக மாற்றலாம் அப்படிங்கிறதான் சிந்திக்கிறாங்களே தவிர மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கலாம்.